வணக்கம். இன்றைய கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வித்தியாசமான படிப்பாகவும் அதே சமயம் வேலை வாய்ப்பையும் தொழில் முனைவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் படிப்பாக இருப்பது வடிவமைப்பு சார்ந்த படிப்புகள். வடிவமைப்பு துறையில் உள்ள ஃபேஷன் டிசைன், அப்பேரல் டிசைன், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி உள்ளிட்ட படிப்புகள் குறித்தும் அதற்கான வேலை வாய்ப்புகள் குறித்தும் விளக்குவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் சென்னை நிஃப்ட் எனப்படும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியின் முன்னாள் இயக்குனரும் ஊட்டியில் உள்ள மெக்கன்ஸ் ஸ்கூல் ஆஃப் ஃபேஷன் டிசைன் இதற்கான ஆலோசகராகவும் இருக்கும் திரு தேவதாஸ் அவர்கள். சந்தேகங்களை தொலைபேசி மூலமாகவும் கேட்டு தெளிவு பெறலாம். வணக்கம். இப்போ இந்த டிசைன் சம்பந்தமான படிப்புகள் இப்போ அதிகமாகவே இருக்கு. அதுவும் மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள்ல நிறைய படிப்புகள் அது சார்ந்து வழங்கப்படுது. இந்த படிப்புகளுக்குள்ள வேலை வாய்ப்புகள் எதிர்காலத்துல எப்படி இருக்கும், இப்பொழுதும் எப்படி இருந்துட்டு இருக்கு? ஆக்சுவலாக இந்த ஃபேஷன் எஜுகேஷனுங்கிறது நம்ம ஒரு 15 ஆண்டுகளுக்கு பின்னாடி போனீங்கன்னு சொன்னாக்க ஒரு பெரிய மைண்ட் செட் இருந்துச்சு. அதாவது ஃபேஷனுங்கிறதே வந்து ஒரு மாணவர்கள் மத்தியிலையும் சரி, குறிப்பாக பேரண்ட்டுடைய மத்திய மைண்ட் செட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு நம்ம குழந்தைங்க படிக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தது. பட் தேங்க்ஸ் டு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது வந்து ஓவர் கம் பண்ணி இன்றைக்கி வந்து பெற்றோர்களே இந்த எஜுகேஷன் படிக்கணும், என்னுடைய மகள் படிக்கணும், மகன் இந்த படிப்பை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வந்து அதுக்கு ஒரு வரவேற்பு இன்றைக்கி வந்திருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க, இந்த ஏராளமான இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. இப்போ இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு, உங்களுக்கே தெரியும் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மாணவர்களால் சரியான வேலைவாய்ப்பு கிடைக்காதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஜினியரிங் காலேஜஸே தே வாண்ட் டைவர்சிஃபை. அவங்க வந்து ஃபேஷன் எஜுகேஷன் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னுட்டுலாம். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அந்த ஃபேஷன் எஜுகேஷன் மேலே இப்போ இருக்கிற ஒரு ஈர்ப்பு, மாணவர்கள் மத்தியில் இதுக்கு மேலே கிடைக்கிற வரவேற்பு தான் காரணம். அந்த வரவேற்பு எதன்பால் அந்த வரவேற்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அந்த ஃபேஷன் எஜுகேஷனில் கிடைக்கிற வேலை வாய்ப்புகள், த கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ட்ரெமெண்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் இன் ஃபேஷன் எஜுகேஷன். ஸோ இந்த விஷயத்தை நம்முடைய மாணவர்கள், பெற்றோர்கள் இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னாக்க, இந்த படிப்பு படிப்பதற்கான ஆர்வங்கள் இன்னும் அதிகமாகும். நாங்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும் 86 டெல்லியில் ஆரம்பித்தாலும் சென்னையில் வந்து 95 தான் ஆரம்பித்தோம், 1995. அப்போது இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போகும்போது நிறைய மாணவர்கள் மத்தியிலையும் சரி, அல்லது பேரண்ட்ஸுங்க மத்தியிலையும் சரி, பெற்றோர்கள் மத்தியிலையும் சரி, இதுக்கு ஒரு வரவேற்பாக இல்லை. அதை பிரேக் பண்ணுறது நாங்கள் நிறைய சிரமம் ஏற்பட்டுச்சு. இப்போ ஓரளவுக்கு அதில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுருக்குது. பெரிய மாற்றம், பெரிய அளவில் மாற்றம், குறிப்பாக தமிழ்நாட்டில், குறிப்பாக சவுத் இந்தியாவில் இப்போ ஏராளமான மாணவர்கள் இது படிப்பதற்கு தயாராகிட்டாங்க. நிச்சயமா இப்போ பொறியியல், மருத்துவம் இதை தாண்டி வேற படிப்புகளுக்கு இப்பதான் பெற்றோர்கள் வந்து மாணவர்களை செல்வதற்கு அனுமதிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஃபேஷன் டிசைன் அப்படின்றது வந்து ஒரு புதுமையான ஒரு படிப்பா தான் இன்னமும் பெற்றோர்களாலையும் சரி, மாணவர்களாலையும் பார்க்கப்படுது. இதை தாண்டி மாணவர்கள் இந்த படிப்புக்கு வர்ற அளவுக்கான வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு, என்ன மாதிரி நிறுவனங்கள்ல அவங்க வேலை பார்ப்பாங்க? இப்போ வேலை வாய்ப்புங்கிறது என்ன கோர்ஸ் ஒரு மாணவர் எடுத்து படிக்கிறாருங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ ஃபேஷன் டிசைன் சொன்னால், ஃபேஷன் டிசைன்கிற ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் இல்லை, ஃபேஷனுங்கிறதுல வந்து நிறைய இருக்குது. ஃபேஷன்லேயே டிசைன் இருக்குது, ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது, ஃபேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த ஒரு மாணவர் எதை சூஸ் பண்ணுறாருங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ அவருடைய அது மேல் இருக்கிற ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், எதை படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஒரு மாணவனுக்கு ஏற்பட்டிருக்கும். இப்போ டிசைன் படிக்கணும்னு சொன்னாக்க ஒரு இயல்பாகவே ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கணும். இதுலன்னா ஃபேஷன் டிசைன் படிக்கிறது கஷ்டமாயிடும். அடுத்த தொலைபேசி இணைப்பில் ரவி இருக்கிறார், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ மேடம், இது இப்போ எப்படி மேடம் அப்ளை பண்ணுறதுக்கு? இப்போ சேரணும் எந்த காலேஜுக்கெல்லாம் இல்லை எந்த அப்ளிகேஷன் போடுறது, எப்படி அது வந்து நம்ம எவ்வளோ நமக்கு வந்து சேலரி வரும், எந்த சார்பாக இருந்தாவது அரசு துறையோ தனியார் துறை வேலை கிடைக்கலாம் கேட்டுக்கணும். இப்போ என்ன கோர்ஸ் படிக்கணும்னு விரும்புறீங்க நீங்க? யாருக்கு படிக்கணும்? எங்கள் பொண்ணுக்குங்க. பொண்ணுக்கு என்ன கோர்ஸ் படிக்கணும்? இப்போ ஃபேஷன் டிசைன் படிக்கணும். ஃபேஷன் டிசைன். ஓகே, ஃபேஷன் டிசைன் படிக்கணும்னு சொன்னாக்க இப்போ 4 ஆண்டு ஃபேஷன் டிசைன் இது. அது வந்து பிடெஸ்ன்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் டிசைன் சொல்லிட்டு. இது வந்து 4 இயர் கோர்ஸ். இந்த 4 இயர் கோர்ஸ் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் ஏராளமான அதாவது தனியார் கல்லூரிகளும் இதை வந்து வழங்க இருக்கிறாங்க. இப்போது பெரும்பாலும் வந்து இந்த கோர்ஸ்லாம் எங்கே இருந்துச்சுன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியில், அப்புறம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன், இதெல்லாம் வந்து அரசு கல்லூரிகள், மத்திய அரசு, இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசினுடைய கல்லூரிகள், இன்ஸ்டிடியூட்ஸ். இது எல்லாமே இப்போ புதிய கல்லூரிகள்லாம் நிறைய வந்துடுச்சு.
நீங்கள் அந்த கல்லூரிகளை அணுகி நீங்கள் வந்து முதல்ல அப்ளை பண்ணணும். நீங்கள் என்ன சம்பளம் வாங்கணும் அப்படின்னு இப்பயே கேட்க முடியாது. முதல்ல அவங்களுக்கு நேரடியாகவே எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க கிடைக்கும் அப்படின்றது அப்படிங்கிறது தெரியணும்னு நினைக்கிறாங்க. ஆமாம். இது வந்து சம்பளம்னு சொல்லும் போது இப்போ நிறைய சம்பளம் வாங்குறாங்க. குழந்தைங்கள்லாம் படிச்சுட்டு த ஸ்கை இஸ் அ லிமிட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அதுக்கு ஒரு லிமிட்டே இல்லை. அது உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை பொறுத்து. அது நீங்கள் இன்னைக்கு ஒரு ஃபேஷன் டிசைன் படிச்சுட்டு ஒரு மாணவி ஒரு ஓராண்டு 2 ஆண்டு வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஃபேஷன் டிசைனராக ஒரு ஒரு நிறுவனத்தில், ஸோ எந்த நிறுவனம்னு கேட்டிங்கன்னா இப்போது ரெடிமேட் கார்மெண்ட் இருக்குது, ஸோ அது மாதிரியான எக்ஸ்போர்ட் ஹவுசஸ் இருக்குது. அங்கே வந்து நிறைய ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே ஒரு ஓராண்டு 2 ஆண்டு முடிச்சுட்டு இவங்க தனியாகவே ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறலாம். ஸோ இந்த கோர்சஸ்க்கு தான் இந்த ஆண்டர்ப்ரனராக மாறதுக்கான ஸ்கோப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இதுக்காக இவங்க வந்து ஒரு பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. ஒரு ஃபேஷன் டிசைன் ஸ்டுடியோ வந்து செட்டப் பண்ணுறது வந்து இது வந்து ஒரு பெரிய அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ ஒரு சின்ன அறையிலேயே பெரும்பாலும் வீடுகளிலேயே சொந்த வீட்டிலேயே ஒரு டிசைன் ஸ்டுடியோ வைத்துக்கொண்டு இந்த மாணவர்கள் வந்து பெரிய அளவில் இன்னைக்கு வந்து சம்பாதித்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த ஸ்கோப் வந்து ஃபேஷன் டிசைனில் தான் இருக்குது. இப்போ இந்த டிசைன் அப்படின்ற அடிப்படையில் என்ன படிப்பு அப்படின்றத தேர்வு செய்வதை பொறுத்து தான் எந்த துறைக்கு போகலாம் அப்படின்றத முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னென்ன படிப்புகள்லாம் இருக்கு? இப்போ பிடெஸ் நான் சொன்னேன் இல்லையா, பேச்சுலர் ஆஃப் டிசைன், இது 4 இயர் கோர்ஸ். இப்போ இதில் வந்து பிடெஸ்ல வந்து பேச்சுலர் ஆஃப் டிசைன் இன் அப்பேரல் டிசைன், பேச்சுலர் ஆஃப் டிசைன், இதில் வந்து டெக்ஸ்டைல் டிசைன் இருக்குது, தென் அக்சசரி டிசைன் இருக்குது, டெக்ஸ்டைல் டிசைன் இருக்குது, கம்யூனிகேஷன் டிசைன் இருக்குது. ஃபேஷன் கம்யூனிகேஷனுங்கிறது ஒரு டிசைன். இப்போ நம்ம பேசுகிற விஷயங்கள், இப்போ ஜேர்னலிசம்லாம் நீங்கள் எல்லாம் இருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு டிசைன் இருக்குது. அதுக்கும் நாங்கள் வந்து ஆஃபர் பண்ணுறோம், பிடெஸ் ஆஃபர் பண்ணுறோம், பிடெஸ் இன் ஃபேஷன் கம்யூனிகேஷன். ஸோ அது படித்தவங்க நிறைய பேர் இப்போ வந்து பெரிய அளவில் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் வந்து இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பெரிய பெரிய நிறுவனங்களில். ஸோ ஃபேஷன் கம்யூனிகேஷன், அக்சசரி டிசைன் சொல்லிட்டேன். தென் இது வந்துலாம் யூஜி 4 இயர் கோர்ஸ். தென் இதில் பிஜி இருக்குது. பிஜியில் மாஸ்டர் ஆஃப் டிசைன் இருக்குது. மாஸ்டர் ஆஃப் டிசைனில் அகெயின் தெர் இஸ் அ டிசைன், தெர் இஸ் அ டெக்னாலஜி, தெர் இஸ் அ மேனேஜ்மெண்ட், இவ்வளோ கோர்சஸ் வந்து இருக்குது. இப்போ இதை வந்து தேர்ந்தெடுக்கிறத பொறுத்து இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. இப்போ பிடெஸ் படிக்கணும்னு சொன்னாக்க, அப்பேரல் டிசைன் படிக்கணும்னு சொன்னாக்க ஒரு +2 படிச்சுட்டு அந்தந்த கல்லூரி நடத்துகிற அந்த தேர்வில் நுழைவுத் தேர்வை நீங்கள் எழுதி முடிச்சுட்டு தான் திரும்பி உள்ள வரணும். ஸோ பிடெஸ்க்கு வந்து அப்பேரல் டிசைனுக்கு வந்து நுழைவுத் தேர்வு வைப்பாங்கன்னு சொன்னால் கிரியேட்டிவிட்டியை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தெர் வில் பி a டெஸ்ட் ஆன் தி டெஸ்டிங் தி கிரியேட்டிவிட்டி ஆஃப் தி கேண்டிடேட். ஏன்னா இது வந்து எல்லாரும் படிக்க முடியாது. ஸோ ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கிறவங்க தான் அது படிக்க போக முடியும். லைக் மியூசிக் போகணும்னு சொன்னால், ஸோ உங்களுக்கு ஒரு இயல்பாகவே உங்களுக்கு ஒரு மியூசிக் இருக்கணும், இயல்பாகவே உங்களுக்கு ஒரு பாட்டு தெரியணும், பாட முடியணும். ஸோ அப்படி தான் இதுவும் ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கிறவங்க மட்டும்தான் இது உள்ள நுழைய முடியும், அவங்க தான் ஷைன் பண்ண முடியும். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச படிப்புகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு, அதே மாதிரி இன்ஜினியரிங் இருக்கு. இதுல இருக்கிற படிப்புகள்லயே எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது நிறைய மாணவர்களுக்கு தெரியறது இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த புதிதா இருக்கக்கூடிய படிப்புகள், இந்த ஃபேஷன் டிசைன் நிறைய படிப்புகள் இருக்கு. இது ப்ரொஃபஷனல் கோர்ஸ். எதன் அடிப்படையில நம்ம தேர்வு செய்யலாம்? ஒன்று அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி, 2 அதன் மேல் இருக்கிற ஈர்ப்பு. 2 விஷயம் தான். இயல்பாகவே எனக்கு வந்து நான் ஃபேஷன் டிசைன் படிக்கணும்னு சில குழந்தைகள் அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இருக்காது, பட் யாராவது சொல்லியிருப்பாங்க அல்லது எங்கேயாவது பார்த்துருப்பாங்க, யாராவது ஒரு டிசைனரை பார்த்துருப்பாங்க இல்லை சந்திச்சிருப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷனில் நான் படிக்கணும்பாங்க. எக்ஸாமினேஷனில் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது அவங்களால வந்து அதிலேருந்து வெளியில் வர முடியாது, பாஸ் பண்ண முடியாத நிலைமையாயிடும். பட் இவங்க ஒருவேளை படிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அதிகமாக பணம் கொடுத்துலாம் போகிறதுக்கான ஸ்கீம்லாம் இருக்குது. அந்த மாதிரி நான் போகணும் படிக்கணும்னு சொன்னால் அவங்களால ஷைன் பண்ணுறது ரொம்ப சிரமம். அந்த டெஸ்ட்டில் கிளியர் பண்ணலன்னு சொன்னால், which means அந்த கேண்டிடேட் does not possess the requisite capacity to pursue that course-னு அர்த்தம். அதை விட்டுறது தான் பெட்டர். அதை விட்டுட்டு வேறு நாங்கள் அப்படி தான் அட்வைஸ் பண்ணுவோம். நீ ஃபெயில் ஆகிட்டுங்கிறதுனால நீங்கள் டோன்ட் ஒரி அபவுட் இட். ஃபெயிலுங்கிறது இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் ஃபெயிலு, இந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஃபெயில் ஆகிருக்கலாம். பட் அந்த குழந்தைக்கு இது மாதிரி நீங்கள் சொன்னீங்களே பேசிகிட்டு இருக்கும்போது மேத்ஸ் படிக்க வேண்டியதாக இருக்கலாம், அல்லது டெக்னாலஜி படிக்க வேண்டியதாக இருக்கலாம், அல்லது மேனேஜ்மெண்ட் போக வேண்டியதாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன துறையில் படித்தா அது சிறப்பாக விளங்க முடியுமோ அந்த துறைக்கு போகும். இப்போ கல்வி நிறுவனங்களை தேர்வு செய்வது எந்த அளவுக்கு முக்கியம் இந்த படிப்புகளை பொறுத்தவரை? இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எனக்கு கேட்குறது. நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறதா முக்கியமான விஷயம். இப்போது இந்த ஃபேஷன் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேஷன் எஜுகேஷனில் டீச்சர்ஸ், இந்த ஃபேக்கல்ட்டி,
த காம்பிட்டன்ட் ஃபேக்கல்ட்டி. ஸோ நிறைய இடங்களில் வந்து நானும் ஃபேஷன் டிசைன் நடத்துகிறேன்னு சொல்லி இறங்கிடுவாங்க. பட் டீச் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது. ஃபேஷன் டிசைன் டீச் பண்ணுறதுக்கு இப்போது என்ஐஎஃப்டி போன்ற பெரிய இன்ஸ்டிடியூட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டுது. நிறைய மாணவர்கள்லேருந்து வெளியில் வந்துடுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் திரும்ப டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு வந்ததுனால தே பிக்கப். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி ஆரம்பிக்கும் போது இந்தியாவிலே இந்த கோர்ஸ் இல்லையே, இந்தியாவில் இந்த எஜுகேஷன் இல்லையே. 1986 சிச்சுவேஷனில் தெர் வாஸ் நோ ஃபார்மல் எஜுகேஷன் ஃபார் ஃபேஷன். இது ஒரு ஃபார்மல் எஜுகேஷனாக கொண்டு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். அந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி தான். அப்போ எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க? ஃபேக்கல்ட்டி ஏது? அப்போ என்னாச்சுன்னா அமெரிக்காவுக்கு போனாங்க, பாரிஸுக்கு போனாங்க, இங்கிலாந்துக்கு போனாங்க. அங்கே இந்த கோர்சஸ்லாம் ஏற்கனவே அங்கே ஓடிட்டு இருந்துச்சு, நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அங்குள்ள பேராசிரியர்களை கொண்டு தான் இந்த கோர்ஸு சிலபஸ் எல்லாத்தையும் வந்து டெவலப் பண்ணி இங்கே உள்ள ஆசிரியர்களை அவங்க வந்து ட்ரெயின் பண்ணி திஸ் இஸ் ஹவ் என்ஐஎஃப்டி வந்து கேம் டு பி. அதுக்கு பிறகு தான் இவங்க கோர்ஸ் டெவலப் பண்ணி மற்ற காலேஜஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ஐஎஃப்டி இஸ் த ப்ரீமியர் ஆர்கனைசேஷன். அடுத்த தொலைபேசி இணைப்பில் திருவள்ளூரிலிருந்து சந்திர, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, குட் ஈவினிங் சார். வணக்கம், உங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. என்னோட கேள்வி என்னன்னா, ஃபேஷன் டிசைனிங் பண்ண தமிழ்நாட்டிலேயே காலேஜஸ் இருக்கா? அதுக்கான ஃபீஸ் எவ்வளவு ஆகும்? அதுதான் என்னோட டவுட். ரொம்ப இதுக்கு என்னால் விடையளிக்க முடியும், பட் சில ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. இப்போ எவ்வளோ ஃபீஸுங்கிறது என்னால் சொல்ல முடியாது. என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன கல்லூரியிலலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து கோர்சஸ் இருக்குது. இது வந்து ஆரம்பத்தில் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனமாக இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கல்லூரியில் கூட கொடுத்துட்ருக்காங்க. இப்போ உதாரணத்தை நம்ம சொல்லலாங்களா இன்ஸ்டிடியூட்டில்? இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியின் கீழே உள்ள இன்ஜினியரிங் காலேஜஸில் சில காலேஜஸ்லாம் கொடுக்குறாங்க கோயம்புத்தூரில். இப்போ புதிதாக ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டி பேர் தி தமிழ்நாடு மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. இந்த மியூசிக் ஆர்ட்ஸ் ஸ்கூல், மியூசிக் காலேஜஸ் எல்லாம் சேர்த்து இப்போ ஒரு யூனிவர்சிட்டி. அது ஒரு சிறப்பான யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டால், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தான் அதுக்குனுடைய சான்சலர். மற்ற யூனிவர்சிட்டிலாம் வந்து நம்முடைய கவர்னர் வில் பி தி சான்சலர். பட் இங்கே வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட், இந்த தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் தான், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் தான் வந்து இப்போ அதுக்கு வந்து சான்சலர். அவங்களுக்கு கீழே நிறைய காலேஜஸ் வந்து இந்த உறுப்பு கல்லூரிகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்களும் ஆஃபர் பண்ணுறாங்க பிடெஸ், எம்டெஸ்லாம். அந்த எக்ஸாம்பிள் தான் இந்த ஊட்டியில் ஒரு நியூ இன்ஸ்டியூட் வந்துருக்குது. இந்த ஊட்டி மெகன்ஸ் ஊட்டி ஸ்கூல் ஆஃப் ஃபேஷன் அண்ட் டிசைன் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. கோயம்புத்தூரில் நிறைய கல்லூரிகள் இருக்குது, பிஎஸ்டி இருக்குது, குமரகுரு இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டிலேயே எம்டெக் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இதுமாரி ஏராளமான, திருச்சியில் இந்திரா காந்தி, நிறைய கல்லூரிகளில் வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு தேவை ஏற்பட்டுருக்கு, இதுக்கு வந்து ஒரு வரவேற்பு வந்துருச்சு. ஸோ ஆகியனால நிறைய கல்லூரிகள் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. இப்போ இந்த படிப்புகளை பொறுத்த வரைக்கும், டிசைன் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு மாணவரும் கூட கேட்டிருந்தார் எவ்வளவு செலவாகும் அப்படின்றத பொறுத்து. இப்போ மற்ற கல்லூரிகளுக்கு தெரிவிக்க முடியல அப்படின்னாலும் நிஃப்ட், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியில் சராசரியாக எவ்வளவு செலவாகும்? ஆனுவலாக ஒரு 1 lakh rupees ஆகும். ஃபீஸ் அலோன் இட் இஸ் அபவுட் 1 lakh rupees. மற்ற எக்ஸ்பெண்டிச்சர்லாம் ஒரு 10,000 to 15,000 rupees ஆகும். இதற்கான உதவி தொகைகள் எதுவும் வழங்கப்படுமா? நிறைய. இப்போ கவர்மெண்ட் காலேஜஸில் ஒரு மாணவன் சேர்ந்தாக்க என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குதோ அதுதான் எங்களுக்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், பேக்வர்ட் கிளாஸ், எம்பிசி, இவங்களுக்கான என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்கோ அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருங்க. உதாரணத்துக்கு இப்போது என்ஐஎஃப்டியில் வந்து நாகாலாண்ட்லேருந்து ஒரு பையன் படிக்கிறான்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அந்த பையனுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டியூட்டில் அதை நாகாலாந்து கவர்மெண்ட்டுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி அவருடைய முழு தொகையும் ரீஎம்பர்ஸ் பண்ணுறாங்க. அதுமாரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு முழு தொகையும் ரீஎம்பர்ஸ் பண்ணுறாங்க. இது படிப்பு செலவு மட்டும் இல்லாமல் அவங்க தங்கு உணவு, அந்த ஹாஸ்டல், அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கூட கவர்மெண்ட்டு, ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இது எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்லேயுமே இருக்குது, அந்த ஸ்காலர்ஷிப் ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி இந்த படிப்புகள் பற்றி நம்ம பேசினோம். அடுத்ததாக நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் அப்படின்ற ஒரு படிப்பும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்கிற அந்த கல்வி நிறுவனத்தில் வழங்கப்படுது. ஸோ அதை பற்றி, அது என்ஐடிங்கிறது வந்து நேஷனல் ஆஃப் டிசைன், அது அகமதாபாத்தில் இருக்குதுங்க. இதுவும் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டு. இது ஒரு மிக பழமை வாய்ந்த இன்ஸ்டிடியூட்டு. இந்த ரெண்டுக்கும் என்ஐடிக்கும் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
அவங்க வந்து மோர் ஆன் ஏ ப்ராடக்ட் டிசைனில் இருப்பாங்க, மோர் ஆன் ஏ ப்ராடக்ட். என்ஐஎஃப்டிங்கிறது ப்ராடக்ட் இன் த சென்ஸ், இப்போ ஒரு ஃபர்னிச்சர் டிசைன் அவங்க பண்ணுவாங்க, ஒரு பென்னு இட்ஸ் அ டிசைன் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரியான ப்ராடக்ட்ஸை டிசைன் பண்ணுவாங்க. வெரஸ் என்ஐஎஃப்டிங்கிறது இட் இஸ் மோர் அன் அப்பேரல். ஸோ அப்பேரலுங்கிறது கார்மெண்ட் மட்டும் இல்லை. ஸோ நீங்கள் என்ன ஒரு ட்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ உங்களுடைய எல்லாம் சேர்ந்து தான் அப்பேரலுங்கிறது. இந்த அப்பேரல் டிசைன் லைக் யுவர் ஜுவல்லரி, யுவர் கிளாஸ், யுவர் பேக், யுவர் ஷூ, இது எல்லாத்துக்கும் தனித்தனியான கோர்ஸ் இருக்குது. ஒரு அக்சசரி டிசைனுங்கிறது இட் டேக்ஸ் கேர் ஆஃப் யுவர் ஜுவல்லரி. ஸோ யுவர் பேக், யுவர் ஹேட், யுவர் கிளாஸ், யுவர் ஷூ, இது மாதிரியான விஷயங்கள்லாம் அக்சசரியில் போயிடுது. அப்புறம் அப்பேரல்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போடுற கார்மெண்ட்ஸு, தென் இதை விற்கிறதுன்னு சொன்னாக்க அதுக்கான மேனேஜ்மெண்ட், தென் இதை சோர்ஸ் பண்ணுறதுக்கு சோர்சிங், தென் இந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக டெக்ஸ்டைல் டிசைன் அது தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ஸ்பெஷலைஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது நாட் ஓன்லி இன் என்ஐஎஃப்டி, இட் ஈவன் இன் த காலேஜஸ் விச் ஐ வாஸ் மென்ஷனிங். இதுக்கு நீ பண்ண மாதிரி அந்த கல்லூரியிலையும் எல்லா கல்லூரியிலும் இதை கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் மோர் ஆர் லெஸ் இந்த ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ 1 lakhங்கிறது ரொம்ப சாதாரணமான ஃபீஸ் தாங்க. அதுவும் இது மாதிரியான பெரிய இன்ஸ்டியூஷனில் ஃபேஷன் டிசைன் படிக்கணும்னா 1 lakhங்கிறது ஒன்றும் பெரிய அமௌண்ட்டாக தெரியல. 2 ரீசன் இல்லை சொல்லணும் அது பெரிய அமௌண்ட்னா. அவங்களுக்கு வந்து ஈஸியாக ஒன்று ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்றாங்க எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். அது எலிஜிபிளாக இல்லாமல், அதாவது ஸ்காலர்ஷிப் வாங்குறது எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொன்னால் தே கெட் எஜுகேஷன் லோன். அதையும் அந்தந்த இன்ஸ்டியூட் வந்து இன்னைக்கு எஜுகேஷன் லோனுங்கிறது எல்லாரும் கொடுத்தாகணும்னு அரசாங்கத்தினுடைய உத்தரவு இருக்கு. அடுத்து தொலைபேசி இணைப்பில் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஸ்ருதி, உங்களுடைய கேள்வி என்ன? ஸ்ருதி, உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ, நான் மேட்டுப்பாளையத்துல இருந்து கால் பண்றேன். நான் ஸ்ருதி, ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிட்டு இருக்கேன். சொல்லுமா. நான் வந்துட்டு இதுக்கு மேல படிக்கிற மாதிரி எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. இதுலயே நான் ஃபைனல் இயர் முடிச்ச உடனே எனக்கு ஜாப் கன்ஃபார்மா கிடைக்குமா, இல்ல மேல படிச்சாதான் எனக்கு ஸ்கோப் இருக்குமா? என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க அப்போ? ஹலோ, ஃபேஷன் டிசைன்ல என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க? பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறேன். பிடெக் படிக்கிறீங்க ஃபேஷன் டெக்னாலஜி. ஆமா, நல்ல கோர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. இது முடிச்ச உடனே உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் கிடைச்சிரும். நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனால உங்களுக்கு கோயம்புத்தூர்லயே உங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா நியர்பை சிட்டி உங்களுக்கு தெரியும் இல்லையா, நிட்வர் சிட்டி, திருப்பூர். சொல்லுங்க சார், அவங்க இணைப்புல இல்லன்னு நினைக்கிறேன். திருப்பூர்ல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. திருப்பூர்ங்கிறது இட்ஸ் எ வெரி குளோபலி நோன் பிளேஸ். முக்கியமான 2 நகரம் சொல்லலாம். இந்த மாதிரி பனியன் பின்னல் அடிக்கிற 2 இடம் இந்தியாவில் சொன்னால் ஒன்று வந்து திருப்பூர் தான். இட்ஸ் எ கேபிட்டல் ஆஃப் நெட்வேர்னு சொல்லுவாங்க, இந்தியாவுடைய கேபிட்டல். இன்னொன்று வந்து இதில் இருக்குது, பஞ்சாபில் இருக்குது, லூதியானா. இது 2. இப்போது இங்கே திருப்பூரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்ஸ் ஒன்லி காட்டன் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. காட்டனை யூஸ் பண்ணி பின்னல் ஆடை. இப்போ அவங்க வந்து இப்படி லூதியானாவில் பண்ணுற மாதிரி இந்த வார்ம் க்ளோத்ஸும் இவங்க பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. துறையிலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த தொலைபேசி இணைப்பில் ஹரிதாஸ், உங்க கேள்வி என்ன? ஹரிதாஸ், உங்க கேள்வி கேட்கலாம். ஹலோ, ஃபேஷன் டிசைன்ஸ்ல என்னென்ன படிப்புகள் சார் இருக்கு? அதனால பிள்ளைகளுக்கு பின்னாடி என்னென்ன வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள்? இப்போ அதை நீங்கள் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு இதுக்கான பதில் கிடைக்குங்க. இப்போ ஃபேஷன் டிசைனில் நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னாக்கா பிடெஸ்ங்கிற ஒரு கோர்ஸ் நீங்கள் படிக்கலாம். ஸோ பிடெஸ்லேயே வந்து ஸ்பெஷலைசேஷனில் வந்து அப்பேரல் டிசைன் எடுக்கலாம், டெக்ஸ்டைல் டிசைன் எடுக்கலாம், நெட்வேர் டிசைன் எடுக்கலாம், அக்சசரி டிசைன் எடுக்கலாம். ஸோ யாருக்கு, உங்களுடைய பையனுக்கா பொண்ணுக்கா? இணைப்புல இல்ல. ஸோ அது இது பேரண்ட்ஸும் கேட்குறாங்க. ஜெண்டரையும் நம்ம பார்க்க வேண்டியது. ஆமாம், ஜெண்டர் இல்லை, இது அவங்களுடைய விருப்பம். அவங்களுக்கு ஒரு இதில் ஈடுபாடு இருக்கும். சில பேர் நெட்வேர் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ 2-3 விஷயம் இருக்குது இதில். சில பேர் இது கிடைக்காத நெட்வேர் படிப்பாங்க. ஃபேஷன் டிசைன் படிக்கணும் சார், என்ன பண்ணுறது, கிடைக்கல, சீட் இல்லை, 30 சீட்டு தான். ஸோ வேறு ஏதாவது நான் டிசைன் படிக்கணும்னு சொன்னால் ஒரு நெட்வேர் போயிடுவாங்க. அந்த மாதிரி மாற்றி படிக்கணும்னு இருக்காங்க. அங்கே போன பிறகு அவங்க அதில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிடுறாங்க. 4 வருஷத்துல அவங்களோட படிப்புகளை தேர்வு செய்துக்கலாம். இவ்வளவு நேரம் இந்த ஃபேஷன் டிசைன் சம்பந்தமான நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கீங்க. நிச்சயமா உதவியா இருந்திருக்கும் நம்புறோம். நன்றி. நன்றி. கற்க கசடர நிகழ்ச்சியில் கேட்க நினைக்கும் சந்தேகங்களை தொலைபேசியில் மட்டுமின்றி நிகழ்ச்சி நேரத்திற்கு முன்பாகவே 9030074000 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் கல்வி@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் கற்க கசடர என்ற முகநூல் பக்கத்திலும் கேட்கலாம்.
அதற்கான விளக்கங்களும் நிகழ்ச்சியில் பெற்றுத்தரப்படும். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு. கற்க கசடர நிகழ்ச்சியின் தொகுப்புகளை www.pudiyatalamurai.com என்ற வலைதளத்தில் காணலாம். உணவு மேலாண்மை துறை சார்ந்த படிப்புகளுக்குள்ள வாய்ப்புகள் குறித்து அடுத்த நிகழ்ச்சியில் அறியலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.